வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம செவ்வாழையில் ஏன் சருகு வைக்கிறோம், எதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாழையில் சருகை அறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா செவ்வாழைக்கு நம்ம சருகு கட்டும்பொழுது மரத்தில் இருக்கக்கூடிய சருகே நம்மளுக்கு போதுமான லெவலில் இருக்கும். அதனால் நம்ம சருகு அறுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சருகை வெளிக்காட்டில் போய் தேட தேவையில்லை. காய்க்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்க 2 மருந்து யூஸ் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா ஜம்போ, அதுக்கப்புறம் ரீமர். இந்த 2 மருந்தும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சருகு கட்டும்போது 2 விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா சருகு கட்டுறவங்க உங்களுக்கு கொன்னையை நல்லா க்ளோஸ் பண்ணி கட்டுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழையும் இன்னொரு கட்டு போடுறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொன்னையை சுற்றி கட்டுறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வெயில் படுறதுனால அந்த கொன்னையோட வெயிட் உங்களுக்கு காஞ்சி போயிடும். ஸோ அதனால் வெயிட் கம்மியாகும். அதனால் காயில் இருக்கக்கூடிய வெயிட் நம்மளுக்கு கழிப்பாங்க. ஸோ 2 கிலோ நம்மளுக்கு கொன்னை கழிக்கிறப்ப காயோட வெயிட்டும் சேர்ந்து கழிஞ்சிரும். அதனால தான் நம்ம கொன்னையை சேர்த்தி நல்லா கட்டுறோம். அதுபோக கீழே கட்டுறது எதுக்காகனா காற்றடிக்கும் போது நம்மளுக்கு அது சருகு விலகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போ இதுக்கு வெயிட் ஏறதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வெஸ்டாவில் வரக்கூடிய ஆரஞ்சு பக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்போ, பொட்டாசியம் சோனைட் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட்டு டோஸு. 2வது டோஸ் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தவறாமல் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க.